This topic is maximum power transfer theorem. இந்த தியரம் ஒரு இம்பார்ட்டன்ட் தியரம். இதில் என்னென்னா இந்த தியரம் திஸ் தியரம் ஆன்சர்ஸ் ஃபார் தி ஃபாலோயிங் கொஷின். இது என்ன இதுனா இது வந்து ஒரு நார்மல் தெவனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் இது வரைக்கும். ஸோ அதில் வந்து இந்த லோடு எலமெண்ட்டை வந்து அதாவது லோடு ரெசிஸ்டன்ஸ் இங்கே லோடு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த சிம்பிள் இந்த ஆரோ மார்க் இருந்தால் என்ன மீனிங் அப்படின்னா வேரியபிள், அதாவது இதை வந்து நம்ம வேரி பண்ணலாம். 5 ஓம் 10 ஓம் 15 ஓம் ஈவன் 100 ஓம் 1000 ஓம் அந்த மாதிரி 0 to சம் ரேஞ்ச் வரைக்கும் இதை வேரி பண்ணலாம். அந்த வேரி பண்ணுற சிம்பிள் தான் இந்த ஆரோ மார்க். ஸோ இதுக்கு பேர் என்ன, வேரியபிள் லோடு ரெசிஸ்டன்ஸ், அதுதான் இதோட மீனிங். இந்த தியரம் எதுக்கு ஆன்சர் பண்ணுது அப்படின்னா, அட் வாட் வேல்யூ ஆஃப் ஆர்எல், இதில் எந்த வேல்யூ இந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு தி ஆர்எல். ஸோ இங்கே ஆர்எல் வந்து 0 1 2 3 இப்படியே 100 வரைக்கும் போகுதுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது எந்த ரெசிஸ்டன்ஸில் இந்த லோடு வந்து மேக்ஸிமம் பவரை அப்சர்வ் பண்ணுது, எதுலேருந்து இந்த VThevenin வோல்டேஜ்லேருந்து மேக்ஸிமம் பவர் வந்து இந்த லோடு ரெசிஸ்டன்ஸுக்கு போகணுன்னா இந்த லோடு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும், அட் வாட் வேல்யூ ஆஃப் ஆர்எல் மேக்ஸிமம் பவர் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த ஆர்எல் இட் செல்ஃப் ஃப்ரம் வோல்டேஜ் சோர்ஸ் VThevenin ஃபார் த கிவன் சர்க்யூட். ஸோ இதுக்கு இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறது தான் இந்த தியரம். ஓகே, இதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிள் லெட் இந்த VThevenin அப்புறம் RThevenin இது ரெண்டுக்கும் நம்மளாக ஒரு வேல்யூ வந்து அஷ்யூம் பண்ணுறோம். எப்படின்னா இதுக்கு வந்து 10 வோல்டேஜ் அப்படின்னு அஷ்யூம் பண்ணுறோம். RThevenin வந்து 4 ஓம், இது வந்து நம்மளாக ஒரு அசம்ஷன். ஓகே, இப்போ இந்த RL வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணி எந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது மேக்ஸிமம் பவர் வந்து அந்த லோடுக்கு ரீச் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கலாம். பிஃபோர் கோயிங் இன் டு தேட், இதுக்குள்ளே எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படின்னா பவர் கன்சியூம்டு பை த லோடு என்னவாக இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் கன்சியூம்டு பை த லோடு அப்படின்னா பவர் கன்சியூம்டு பை லோடு என்ன இருக்குன்னா இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட். ஸோ இது வந்து லோடு, இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லோடு ரெசிஸ்டன்ஸ், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து லோடு கரண்ட். அப்போ பவர் கன்சியூம்டு பை திஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா I²R. தர்ஃபோர் இங்கே என்ன வரும், IL²RL. இதுதான் வந்து ஃபார்முலா. ஓகே, ஐஎல்க்கு என்ன ஃபார்முலா, IL இஸ் ஈக்குவல் டு இது என்னது ஐஎல்னது, ஸோ இன்டேக் கரண்ட் எல்லாமே இங்கே ஈக்குவல் தான். IL இஸ் ஈக்குவல் டு சப்ளை வோல்டேஜ் VThevenin டிவைடட் பை இந்த சம் ஆஃப் தீஸ் டூ ரெசிஸ்டன்சஸ். ஏன்னா அது ரெண்டும் சீரீஸில் இருக்குது, அதனால் ஆட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட், இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, இங்கே ஈக்குவேஷன் நம்பர் 2. சப்ஸ்டியூட் 2 in 1, இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், பவர் கன்சியூம்டு பை லோட் இஸ் ஈக்குவல் டு VThevenin divided by RThevenin plus RL whole square into RL. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம எந்த RL வேல்யூவில் மேக்ஸிமம் பவர் கன்சியூம் பண்ணதுன்னு பார்க்கலாம். when ஸோ இந்த சர்க்யூட் தான் இங்கேயும் எழுதியிருக்கோம், இங்கேயும் வரைஞ்சிருக்கோம். இங்கே என்ன அஷ்யூம் பண்ணியிருக்கோன்னா VTheveninோட வோல்டேஜ் 10 வோல்டேஜ், RTheveninோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 4 ஓம். இப்போ ஆர்எல் வந்து வேரி பண்ணுறோம். இப்போ நம்ம இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரமாக என்ன, எந்த ஆர்எல் வேல்யூவில் மேக்ஸிமம் பவர் வந்து லோடுக்கு நம்ம வந்து லோடு கன்சியூம் பண்ணுறதுன்றதை பார்க்குறோம். இப்போ 4 ஓம்னு எடுத்து அஷ்யூம் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து இது வேரியபிள் தானே, ஸோ 0லேருந்து 10 வரைக்குமோ இல்லை நமக்கு ஆன்சர் கிடைக்கிற வரையும் வேரி பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இஃப் RL இஸ் ஈக்குவல் டு 1 ஓம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இஃப் அதாவது ஒரு அதாவது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், அதெல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறோம். இஃப் RL இஸ் ஈக்குவல் டு 1 ஓமாக இருக்கும்போது பவர் கன்சியூம்டு பை த லோடு என்ன அப்படின்னா ஃபார்முலா தான் இருக்குது. ஸோ ஃபார்முலா என்ன, VThevenin ப்ளஸ்
by RThevenin plus RL whole square into RL. ஸோ என்ன வரும் 10 ஸ்கொயர், அதாவது 10 by RThevenin plus RL. இங்கே RTheveninோட வேல்யூ 4, RL வந்து இந்த கேஸில் வந்து 1. ஸோ ஸ்கொயர் இன்ட்டு RL, RLோட வேல்யூ 1. இப்போ என்ன வரும் 10 by 5 whole square. ஸோ 10 by 5ன்றது 2 ஸ்கொயர் வந்து 4. therefore PL is equal to 4 watts. 4 watts தான் கன்சியூம் ஆகுது. if RL is equal to 2 ohm, 2 ohமாக இருக்கும்போது பவர் என்ன இருக்கும் VThevenin, இதே ஃபார்முலா தான். இங்கே வந்து 10, இங்கே 4. இந்த 10ம் 4ம் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும், ஏன்னா இங்கேயும் 10 4 தான் இருக்குது. இதில் எது வேரி ஆகும்னா இந்த RL மட்டும், இந்த RLம் இந்த RL தான் வேரி ஆகும், ஏன்னா இதுதானே நம்ம வந்து ஒவ்வொன்றிலையும் வேரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இங்கே என்ன வரும் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரை மறந்துடக்கூடாது, இங்கேயும் 2, ஏன்னா இன்ட்டு RL இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன வேல்யூ வரும். ஸோ இங்கே வந்து RL வந்து வேரி பண்ணிகிட்டே இருக்கும். இந்த RL 1 2 3 4 5 அதுக்கப்புறம் 10 வரைக்கும் நம்ம என்னென்ன எந்த வேல்யூவில், எந்த பாயிண்ட், எந்த RL வேல்யூவில் மேக்ஸிமம் பவர் கிடைக்குதுன்னு செக் பண்ணுறோம். செக் பண்ணும்போது இதை நீங்கள் கால்குலேட்டர் இது சால்வ் பண்ணிங்கன்னா வந்து என்ன வரும்னா 5.55 வாட்ஸ். அதே மாதிரி இஃப் RL இஸ் ஈக்குவல் டு 3, இங்கேயும் இதுவும் மட்டும் மாறும். ஓகே, அதாவது இந்த RLம் இந்த RL மட்டும் மாறும். ஸோ இங்கே வந்து என்ன வரும்னா 6.12 வாட்ஸ். இங்கே 4 ஓம் இருக்கும்போது 6.25 வாட்ஸ். நெக்ஸ்ட் இஃப் RL இஸ் ஈக்குவல் டு 5 ஓம், இங்கே என்ன வரும் 6.17 வாட்ஸ். அப்புறம் 5லேருந்து 10 வரைக்கும் ஜம்ப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கேயுமே என்ன வருது 5.10 வாட்ஸ், இந்த மாதிரி வருது. இதில் எது மேக்ஸிமம் பவர் அப்படின்னா இதுதான் மேக்ஸிமம் பவர். ஸோ இதை விட இது எல்லாமே வந்து 4, 5.55, 6.12, 6.17, 5.10. ஸோ இங்கே மட்டும்தான் மேக்ஸிமம் பவர் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த 4 ஓம், இந்த RL வந்து 4 ஓமாக இருக்குது. இப்போ இங்கே RL இஸ் ஈக்குவல் டு 4 ஓம்னா மேக்ஸிமம் பவர் எங்கே கிடைக்கிது? இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னா, எப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த RTheveninனும் RLும் ஈக்குவலாக இருக்கோ அந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பவர் வந்து நம்ம அந்த லோடு வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றத, அதுதான் இங்கே வந்து கன்க்ளூஷன். ஏன்னா இங்கே RThevenin வந்து 4 ஓம். ஓகே, சப்போஸ் இங்கே 1 ஓம் 2 ஓம் 3 ஓம் இருக்கும்போதெல்லாம் இந்த ரேஞ்சு தான் வருது. இந்த 4 ஓம்க்கு ஈக்குவலாக இந்த RLும் 4 ஓம் வரும்போது மேக்ஸிமம் பவர் 6.25 வரைக்கும் வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் 4 ஓம், இங்கே உள்ள 4 ஓமை விட இது கிரேட்டராக 5 ஓம் 6 ஓம் 7 ஓம் 9 ஓம் 10 ஓம் வரும்போதும் மறுபடியும் 5 6 7 9 8 எல்லாத்துலேயுமே இந்த 6.25ஓட லெஸர் வேல்யூ தான் இருக்குது. தேர்ஃபோர் வாட்ஸ் த கன்க்ளூஷன்? இதுக்கு ஆன்சர், இந்த தியரம்க்கு, இந்த மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்க்கு என்ன ஆன்சர்னா RThevenin ஷுட் பி ஈக்குவல் டு RL. ஓகே, இதுதான் வந்து ஆன்சர். ஸோ இதுக்கு நீங்கள் கிராஃப் பிளாட் பண்ணிங்கன்னா, இந்த கிராஃப் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து பவர் கன்சியூம்டு பை த லோட். இங்கே வந்து RL வந்து வேரி, எது 0லேருந்து எப்படி வேரி ஆகுது. ஓகே, இஃப் RL இஸ் ஈக்குவல் டு 1, இங்கே பாருங்கள் 4 ஓம் 5.55 6.12 6.25 இந்த மாதிரி பீக் இந்த மாதிரி ரீச் ஆகுது. மறுபடியும் என்ன ஆகுது, மறுபடியும் அப்படியே கிராஜுவலாக டிகிரிஸ் ஆகிட்டே வருது. 6.17 5 something இந்த மாதிரி டிகிரிஸ் ஆகி 10 ஓமில் 5.10 அந்த மாதிரி வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா மறுபடியும் இங்கே டிகிரிஸ் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட் என்னவா இருக்குது, அதாவது இந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பவர் கிடச்சிருக்கு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா, இந்த RThevenin RL இஸ் ஈக்குவல் டு RThevenin இந்த ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்கும்போது தான் இந்த மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. இது என்னது Pmax. புரியுதா? இந்த கிராஃப் புரியுதா? ஓகே, இதை வந்து நம்ம இப்போ ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுகிறோம். மேக்ஸிமம் பவர் transferred gets transferred to the load when the load resistance RL is equal to the Thevenin's resistance RTH. ஸோ இதான் வந்து கன்க்ளூஷன்.
பட் இது வந்து இந்த கன்க்ளூஷன் எப்படி வந்தோம் அப்படின்னா, நம்மளா ஒரு 10 வோல்டேஜ் 4 ஓம் இந்த மாதிரி ஒரு அசம்ஷன் லெட்டுன்னு சொல்லி எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஆர்எல் வேல்யூ வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம வேரி பண்ணிகிட்டே வந்து எப்படி கொண்டு வந்திருக்கோம், ஆர்எல் ஆர் தெவெனின் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் அஸ் யூ ஆர் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், நீங்கள் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து நீங்கள் எந்த நியூமெரிக்கல் வேல்யூவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ரூஃப் பண்ணணும். எப்படி? உங்களோட மேத்தமெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணி இந்த ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு ஆர் தெவெனின் அதை வந்து நம்ம டெரைவ் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, இது வந்து பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோடுக்குள்ள எக்ஸ்ப்ரெஷன். இதை எப்படி பண்ணலாம்னா, நீங்கள் மேக்ஸில் வந்து +2 +1 மேக்ஸிமா மினிமா அந்த கான்செப்ட் வந்து படிச்சிருப்பீங்க. அதாவது இஃப் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இது வந்து இட்ஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ். இந்த ஃபங்க்ஷன் எப்போ வந்து மேக்ஸிமா ரீச் ஆகும் இல்லை மினிமா ரீச் ஆகும்னா, அது வந்து நம்ம வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்கும். அந்த ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ் என்னென்னா, அதாவது இது வந்து ஒரு கிராஃப் எக்ஸு, இங்கே வந்து ஒய் ஆக்சிஸில் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி கிராஃப் இருக்கும், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னா, ஸோ இந்த மேக்ஸிமாலையும் இதுதான் மேக்ஸிமா, அப்புறம் இது மினிமா. ஸோ இங்கேயும் இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும், இங்கேயும் எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ், இதோட ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் வந்து ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணால் நம்ம எந்த பாயிண்டில் மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்றதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஓகே, இந்த ஒய் ஆஃப் எக்ஸ், இந்த எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ்னால் என்னது? டிஒய் பை டிஎக்ஸ். ஓகே, இந்த லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன்னா யூ வில் கெட் 2 பாயிண்ட்ஸ். 2 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டேஷ்னரி பாயிண்ட்ஸ்னு வரும். அதில் ஒன்று மேக்ஸிமாக இருக்கலாம், இன்னொன்று மினிமாவாக இருக்கலாம். இது எல்லாமே நீங்கள் மேக்ஸில் படித்தது. இங்கே கிராஃப் எதுக்கும் பிளாட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே ஒய் எக்ஸ் அதுக்கு பதிலாக பிஎல் ஆர்எல் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒய் ஆக்சிஸில் வந்து பிஎல், எக்ஸ் ஆக்சிஸில் ஆர்எல். இப்போ இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்குது, ஸ்டேஷ்னரி பாயிண்ட். அப்போ இங்கே என்னவாக இருக்கணும்? பிஎல் டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ அதை தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இங்கே டிஒய் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டி சேஞ்ச் இன் ஒய் ஆக்சிஸ் டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ், அதான் டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு சால்வ் பண்ணோம். இங்கே டிபிஎல் பை டிஆர்எல் அந்த எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா, டிபிஎல் டிவைடட் பை டிஆர்எல் இதை எடுத்து இதை வந்து நம்ம ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு முன்னால் இந்த எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்னா, இந்த ஸ்கொயரை வந்து உள்ளே கொண்டு போகலாம். ஸோ வி ஸ்கொயர் ஆர்எல் இது வந்து நியூமரேட்டரில் இருக்குது, டினாமினேட்டரில் ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர். ஓகே, இதில் இந்த ஆர்எல் இதை எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்எல் அப்படின்னா, இந்த ஆர்எல் வந்து நியூமரேட்டர்லையும் இருக்கும், டினாமினேட்டர்லையும் இருக்குது இந்த எக்ஸ்பிரஷனில். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணணும்னா, யூவி மெத்தடில் தான் சால்வ் பண்ண முடியும். இதுவும் நீங்கள் மேக்ஸில் படித்தது தான். டிஃப்ரென்ஷியேட் u பை v இஸ் ஈக்குவல் டு, இதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுவீங்கன்னா, v du மைனஸ் u dv பை v ஸ்கொயர். இந்த மெத்தடில் நீங்கள் இதை வந்து சால்வ் பண்ணணும். தர்ஃபோர் இங்கே என்னது யூன்றது என்னென்னா வி தெவெனின் ஸ்கொயர் ஆர்எல், வின்றது ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர். அப்போ டிபிஎல் டிவைடட் பை டிஆர்எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? டினாமினேட்டரில் வி ஸ்கொயர், அப்படின்னா ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர். இல்லை, இங்கே விலேயே ஒரு ஸ்கொயர் இருக்குது, ஃபார்முலாவில் வி ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ டோட்டலாக என்ன வரும்னா பவர் 4 வரும். ஓகே, அதுக்கப்புறம் விடியூ, வி என்னது? ஆர் தெவெனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர், அதான் என்னது வி. டியூனா எதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஆர்எல். ஸோ இதை நீங்கள் டியூ என்ன வரும்னா வி தெவெனின் ஸ்கொயர் மைனஸ் யூடிவி. யூன்றது என்னது? வி தெவெனின் ஸ்கொயர் ஆர்எல், இது யூ.
இதை மறுபடியும் டிவினா என்னதுன்னா இந்த 2 முன்னால் வரும். ஸோ 2 இன்ட்டு ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல். புரியுதா? இதை வந்து நீங்கள் ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணணும். இஸ் ஈக்குவல் டு 0. ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணும்போது இது அந்த சைடு போகும்போது 0 ஆயிரும். தேர்ஃபோர் ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் வி தெவனின் ஸ்கொயர் மைனஸ் வி தெவனின் ஸ்கொயர் இன்ட்டு 2RL ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த டேர்மை இந்த சைடு கொண்டு போனால் இங்கே உள்ள மைனஸ் வந்து இங்கே ப்ளஸ் ஆயிடும். தேர்ஃபோர் ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் வி தெவனின் ஸ்கொயர். ஸோ இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். இப்போ வி தெவனின் ஸ்கொயர் இன்ட்டு 2RL ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல். ஸோ இதுவும் கேன்சல் ஆகும். அப்புறம் ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் இங்கே இருக்குது. ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. ஸோ இந்த ஹோல் டேர்மை இங்கே கேன்சல் பண்ணால் இங்கே ஸ்கொயர் மட்டும் கேன்சல் ஆகும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ரிமைன் டேர்ம் வந்து ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் இஸ் ஈக்குவல் டு 2RL. இதை ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆர் தெவனின் இஸ் ஈக்குவல் டு 2RL மைனஸ் ஆர்எல். ஸோ 2RL மைனஸ் ஆர்எல் ஆர் தெவனின் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல். ஸோ அவ்வளோதான் டெரிவேஷன். இதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இங்கே ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து சால்வ் பண்ணோம் இல்லையா? இங்கே RL இஸ் ஈக்குவல் டு 4 ஓம் இந்த பாயிண்ட் வருது இல்லையா? இதை நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். ஓகே. அப்புறம் அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன டெரைவ் பண்ணியிருக்கோம்னா, இந்த RLக்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பவர் கிடைக்குன்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். பட் அப்படி கிடைக்கக்கூடிய அந்த மேக்ஸிமம் வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியாது. இப்போ வரைக்கும் என்ன இதில் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா RL இஸ் ஈக்குவல் டு 4 ஓமில் தான் மேக்ஸிமம் பவர் கிடைக்கிது. அவ்வளோதான் கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். பட் நமக்கு என்ன தேவைன்னா அப்படி கிடைக்கிற இந்த மேக்ஸிமம் பவரோட வேல்யூ வந்து இப்போ வரைக்கும் டெரைவ் பண்ணல. அதாவது இந்த பாயிண்ட், ஸோ 0லேருந்து RL வரையும் வேரி பண்ணுறோம். ஸோ இந்த RL இஸ் ஈக்குவல் டு ஆர் தெவனின் இந்த பாயிண்டில் தான் மேக்ஸிமம் பவர் கிடைக்குது. அதை வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். பட் அப்படி கிடைக்கிற இந்த மேக்ஸிமம் இதோட வேல்யூ என்னன்றதை இப்போ நம்ம அடுத்து டெரைவ் பண்ண போகிறோம். அது வந்து சிம்பிள், ஒன்றும் இல்லை. இங்கே ஆர் தெவனின் இஸ் ஈக்குவல் டு ஆர்எல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் அதுதான் வந்து அந்த மேக்ஸிமம் பவர். நம்ம ஆல்ரெடி எப்படி பார்த்தோம்? PL இஸ் ஈக்குவல் டு வி தெவனின் பை ஆர் தெவனின் ப்ளஸ் ஆர்எல் ஹோல் ஸ்கொயர் ஆர்எல். இது வந்து பவர் கன்சியூம்டு பை த லோட். ஸோ இந்த பாயிண்ட் இதுவும் சேமாக இருந்தால் என்ன சொல்லியிருந்தோம்? அது வந்து மேக்ஸிமம் பவர்னு சொல்லிடுறோம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் நம்பர் 1 3. ஓகே. சப்ஸ்டியூட் இங்கே ஆல்ரெடி ஈக்குவேஷன் நம்பர் 1 2 வந்துருச்சு. இது வந்து இதுதான் 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 பவர் கன்சியூம்டு பை த லோட். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 4. ஓகே. சப்ஸ்டியூட் 4 in 3. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன ஆயிரும்? இந்த PLன்னு எழுதக்கூடாது. இனிமேல் அது மேக்ஸிமம் பவர். ஏன்னா அப்படி சப்ஸ்டியூட் பண்ணி கிடைக்கக்கூடிய பவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா மேக்ஸிமம் பவர்னு சொல்கிறோம். இங்கே வந்து 6.25, அதாவது இந்த பாயிண்ட் வந்து என்னென்னா P மேக்ஸ்ன்னு சொல்கிறோம். therefore P max is equal to V Thevenin square V Thevenin divided by R Theveninக்கு பதிலாக தான் RL ரீப்ளேஸ் பண்ணிட்டோம். ஸோ ப்ளஸ் இந்த ஃபார்முலாவில் உள்ள ஒரு RL ஸ்கொயர் RL. இதை சால்வ் பண்ணும்போது என்ன வரும்? V Thevenin by 2RL whole square into RL is equal to V Thevenin whole square V Thevenin square by 4RL square into RL. ஸோ இந்த RLம் கேன்சல் ஆகுது. ஃபைனலி P max is equal to P
P max maximum power is equal to V Thevenin square by 4 RL. இந்த டெரிவேஷன் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். நார்மலாக இதை மெமரைஸ் பண்ணுறதுல எந்த மீனிங்கும் இல்லை. நீங்கள் லாஜிக்கலாக கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தட்ஸ் வாட் வெரி இம்பார்ட்டண்ட். இது மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். அதை யூஸ் பண்ணி வர ப்ராப்ளம். ஸோ கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, கால்குலேட் ஆர்எல், அதாவது இந்த ஆர்எல், அந்த ஆர்எல் எப்படி இருக்கணும், லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா, ஸோ தட் மேக்ஸிமம் பவர் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் சோர்ஸ். இந்த சோர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் பவர் வந்து இந்த ஆர்எலுக்கு வந்து வரணும். அதுக்கப்புறம் செகண்ட் கேஸ் என்னென்னா, அப்படி வர்ற அந்த மேக்ஸிமம் பவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது சர்க்கியூட். நம்ம ப்ராப்ளம் இந்த டாபிக் ஆரம்பிக்கும் போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், சர்க்கியூட் இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கும்போது இந்த ரெசிஸ்டன்ஸ் எதுவாக இருக்கணும்னா அது இந்த ஆர்த்தெவனினுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ தான் மேக்ஸிமம் பவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு சொல்லிடுது. பட் இங்கே எப்படி இருக்குது சர்க்கியூட்னா, இந்த நம்ம சால்வ் பண்ண மாதிரி இந்த சர்க்கியூட் இல்லை. ஸோ இப்போ இந்த ஆர்எலோட வேல்யூ என்னவாக இருக்கணும், இந்த 10 ஓம்னு பார்த்து அப்படியே காப்பி பண்ணணுமா, இல்லை இந்த 10 ஓம்னு எடுக்கணுமா? சப்போஸ் இங்கே 10 ஓம் இருக்குது, இங்கே 5 ஓம் இருந்தால் அப்போ ஆர்எலோட வேல்யூ என்னவாக இருக்கணும் அப்படின்னா, இது நீங்கள் தெவெனின்ஸ் தியரம் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தோம் இல்லையா, தெவெனின்ஸ் தியரம் தெரியாமல் இதை நீங்கள் சால்வ் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா இது வந்து தெவெனின்ஸ் தியரம் அப்ளை பண்ணி தெவெனின்ஸ் தியரமோட ஈக்குவலன்ட் சர்க்கியூட், அதுக்கப்புறம் தான் இந்த சர்க்கியூட், அதுக்கப்புறம் தான் இந்த லோட் எலமெண்ட்டை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிடும். என்னென்னா, நமக்கு என்ன தேவைன்னா இந்த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்கியூட் தேவை. ஓகே, அப்போ இந்த சர்க்கியூட் எப்படி மாறும்? தெவெனின்ஸ் தியரமில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்லுவோம்னா, இது எந்த எலமெண்ட்டோ ஃபஸ்ட்டு லோட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ லோட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணோன்னா இந்த சர்க்கியூட் வந்து 20 வோல்டேஜ், இங்கே வந்து 10 ஓம், 10 ஓம். ஓகே, இப்போ லோட் எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு அக்ராஸாக உள்ளது தான் என்னது, தெவெனின்ஸ் வோல்டேஜ். இந்த வோல்டேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா, இங்கே வந்து மெஷ் அனலைசிஸ் எடுங்க, இது வந்து IX அப்படி கூட வச்சுக்கலாம். ஸோ இது மெஷ் அனலைசிஸ் எடுத்திங்கன்னா இப்போ எதில் ஸ்டார்ட் ஆகிறோம், -20ல் மைனஸில் என்ட்ரு ஆகும். ஸோ -20 ப்ளஸ் இந்த பக்கம் வரும்போது 10IX, அப்புறம் மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ் 10IX is equal to 0. therefore 20IX is equal to 20. IX ஓட வேல்யூ வந்து 1 ஆம்பியர். பட் நமக்கு என்ன தேவை, இந்த தெவெனின்ஸ் வோல்டேஜோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த கரண்ட் தான் இது வழியே என்ட்ரு ஆகும். இது வந்து ஓப்பன் பார்த்தனால இந்த பாத்தில் கரண்ட் பாஸ் ஆகாது. ஸோ இதே IX தான் இங்கே வரும். அப்போ இந்த மாதிரி V Thevenin is equal to, இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குன்னா, ஸோ இதுவும் ஒன்று தான். ஓகே, இந்த V Thevenin வோல்டேஜ் என்ன இருக்குன்னா, கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அப்போ 10IX, 10 into IX, ஏன்னா V is equal to I into R. therefore 10IX, IXோட வேல்யூ என்னது, 1 ஆம்பியர். therefore 10 into 1, V Thevenin is equal to 10 வோல்டேஜ். ரைட். நெக்ஸ்ட்டு ஆர்த்தெவனின் வேணும். ஆர்த்தெவனின்னா இங்கே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது கால்குலேஷன் ஆஃப் RTH, ஆர்த்தெவனின் சால்வ் பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸ், இது என்ன வோல்டேஜ் சோர்ஸ், கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், டீஆக்டிவேட் பண்ணணும் சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து ஷார்ட் பண்ணிட்டோம். வோல்டேஜ் சோர்ஸ் என்ன பண்ணணும், ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும், கரண்ட் சோர்ஸை ஓப்பன் சர்க்யூட் பண்ணணும். ஸோ இங்கே 10 ஓம், இங்கே இந்த 10 ஓம், இங்கே ஆர்த்தெவனின். இங்கேருந்து பார்க்கும்போது இந்த இது ஒரு 10 ஓம், இது ரெண்டுமே இப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. அதாவது இந்த 10 ஓம் இப்படி கன்சிடர் பண்ணிங்க, இதை இங்கே மூவ் பண்ணால் தெரியும். இந்த 10 ஓமும் இந்த 10 ஓமும் பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. therefore R Thevenin is equal to 10 parallel with 10 அப்படின்னா என்ன வரும், 5 வரும். அதாவது 10 into 10 divided by 10 plus 10, 10 into 10 100, 10 plus 10 20, 100 by 20 5 ohm. R Thevenin is equal to 5 ohm. இப்போ
ட்ரா தி தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இப்போ என்ன வரும், அந்த சர்க்யூட் வந்து இந்த மாதிரி வரும். தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். இங்கே வந்து 10 வோல்டேஜ், இந்த 10 வோல்டேஜ், அதுக்கப்புறம் ஆர் தெவெனின் இங்கே வந்து 5 ஓம். ஓகே, இப்போ ரீகனெக்ட் த லோட் எலமெண்ட், அதாவது 5th பாயிண்ட். இந்த வேரியபிள் லோட் ரெசிஸ்டன்ஸ் தான் ரிமூவ் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கே வந்துருச்சு. இப்போ சிம்பிள், இப்போ இதே மாதிரி சர்க்யூட் வந்துருச்சு. இப்போ ஸோ டைரெக்டாக எழுதிடலாம். RL ஷுட் பி ஈக்குவல் டு ஆர் தெவெனின். அந்த பாயிண்டில் தான் as per மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். therefore RL is equal to என்னவாக இருக்கணும், ஈக்குவல் டு 5 ஓம். RL ஈக்குவல் டு 5 ஓம். இப்போ வரை எது சால்வ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட்டு கேஸ் சால்வ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்னது, மேக்ஸிமம் பவர். மேக்ஸிமம் பவருக்கு என்ன ஃபார்முலா, கேஸ் 2, இது கேஸ் 1. கேஸ் 2 மேக்ஸிமம் பி மேக்ஸுக்கு ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம். வி தெவெனின் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர்எல். இந்த ஃபார்முலா வி தெவெனின் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர்எல். வி தெவெனின் பை 4 இன்ட்டு ஆர்எல். வி தெவெனின் வோல்டேஜ் வந்து 10, therefore 10 இன்ட்டு 10 டிவைடட் பை 4 இன்ட்டு ஆர்எல்லோட வேல்யூ 5 ஓம். ஓகே, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 5 watts. therefore P max is equal to 5 watts. அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். ஸோ இங்கே வந்து நம்ம 5 ஓமாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பவர் வந்து ரீச் ஆகுது. அந்த அப்படி கிடைக்கக்கூடிய மேக்ஸிமம் பவர் வந்து 5 வாட்ஸ். திஸ் இஸ் யுவர் செகண்ட் கொஸ்டின். ஸோ இங்கேயும் அதே தான், ஆர்எல் வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும் அண்ட் மேக்ஸிமம் பவர் இதை தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். சர்க்யூட் வந்து இதுதான். ஓகே, இது இந்த சர்க்யூட் பார்க்க காம்ப்ளெக்ஸாக இருக்கும், பட் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸி. அதுக்கு முன்னால் என்ன தெரியணும்னா, நீங்கள் தெவெனின்ஸ் தியரம் வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருக்கணும். அது தெரிஞ்சால் தான் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வி தெவெனினும் ஆர் தெவெனினும் நம்ம சால்வ் பண்ணணும். வி தெவெனின் அதாவது இப்போ நம்ம தெவெனின்ஸ் தியரம்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணும். இப்போ சர்க்யூட் எப்படி வரும், 180 voltage and before going into that ஒரே ஸ்டெப்பில் என்ன பண்ணணும், சர்க்யூட்டை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறோம். என்னென்னா, இந்த 24 ஓம் அப்புறம் இங்கே 24 ஓம் இது ரெண்டுமே பேரலாக இருக்குது. ஸோ 24 பேரல் வித் 24, அதாவது இதை மெர்ஜ் பண்ணோன்னா என்ன வரும்னா 12னு வரும். 24 × 24 டிவைடட் பை 24 + 24. அதாவது ரெண்டு சேம் ரெசிஸ்டன்ஸ் பேரலாக இருந்துச்சுன்னா, இதுவும் ஆர் இதுவும் ஆர்னா ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர் டிவைடட் பை 2. தெர்ஃபோர் இங்கே வந்து என்னென்னா 12 ஓம். இது எப்படி இருந்துச்சுன்னா 24 பேரல் வித் 24, இதை தான் இப்படி கொண்டு வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த ஆர்எல்லை வந்து என்ன பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த 24 அப்படியே இருக்கும். 24 ஓம். இப்போ வி தெவெனின் எங்கே வரும், இங்கே வரும். இதுக்கு அக்ராஸ் என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ இது வோல்டேஜ் டிவிஷன் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஃபார்முலாவில் முடிஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் அஸ் யூஷுவல் இந்த மாதிரி மெஷ் அனலைசிஸ் எடுக்கலாம். ஓகே, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த ஐஎக்ஸ் வந்து இது வழியே ஃப்ளோ ஆகாது, ஏன்னா இது ஓப்பன் பாத். ஸோ இந்த ஐஎக்ஸ் தான் ஸ்ட்ரைட்டாக தான் வரும். அப்போ இங்கேயும் அதே ஐஎக்ஸ் தான் வரும். இதை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு எதில் என்ட்ரு ஆகிறோம், இதில் என்ட்ரு ஆகும். இது வந்து மைனஸில் என்ட்ரு ஆகும். therefore -180 + 12 × ix, 12 × ix, அதுக்கப்புறம் இப்படி வரும்போது 24 × ix + 24 × ix, அதுக்கப்புறம் அவ்வளோதான், இஸ் ஈக்குவல் டு 0.
இதை சால்வ் பண்ணிங்கன்னா 36ix is equal to 180. அப்போ ix is equal to 180 divided by 36 என்ன வரும் 5 ஆம்பியர். அதுக்கப்புறம் இந்த வி தெவனின்னா என்னென்னா இந்த வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரே வோல்டேஜ் தான். அப்போ வி தெவனின் இஸ் ஈக்குவல் டு 5 இன்ட்டு இந்த கரண்ட் இன்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஐ இன்ட்டு ஆர். அப்போ 24 இன்ட்டு ஐஎக்ஸ் 24 ஐஎக்ஸ். இந்த ஐஎக்ஸோட வேல்யூ 5 ஆம்பியர். therefore 24 இன்ட்டு 5 24 இன்ட்டு 5ஓட வேல்யூ 120. VThevenin is equal to 120 voltage. Next என்னது calculation of RThevenin. Same circuit. Again இந்த 24 parallel with 24லாம் நம்ம வரைய தேவையில்லை. நம்ம இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணிட்டோம். அப்படி மறந்தீங்கன்னா ஸ்டெப்பு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். 180 voltage. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் ஆஃப் ஆர்தெவனின் கால்குலேட் பண்ணும்போது வோல்டேஜ் சோர்ஸ் கரண்ட் சோர்ஸ் எல்லாத்தையும் டீஆக்டிவேட் பண்ணணும். இங்கே வந்து வோல்டேஜ் சோர்ஸ் தான் இருக்குது. வோல்டேஜ் சோர்ஸ் எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும்னா ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும். அப்போ இந்த வோல்டேஜ் சோர்ஸ் வராது. இங்கே வந்து 12 ohm, இங்கே RThevenin, இங்கே 24 ohm. ஸோ இதில் RThevenin எப்படி இருக்குன்னா இப்போ இது ஃபுல்லாக சீரியஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ இங்கே தான் இருக்குது டெர்மினல். இங்கே டெர்மினல் இருக்கும்போது இது வழியே தான் ஏதாவது வோல்டேஜ் ஏதாவது சப்ளை பண்ணணும், இது வழியே கரண்ட் ஏதாவது சப்ளை பண்ணோம்னா அது வந்து இப்படியும் டிவைட் ஆகும், இப்படியும் டிவைட் ஆகும். அப்படின்னா என்னென்னா இந்த 12ம் இந்த 24ம் பேரலாக இருக்குது. ஓகே, பட் 12 பேரல் வித் 24. இங்கே ஏன் சீரியஸாக சொன்னோம் அப்படின்னா இங்கே வந்து சப்ளை வோல்டேஜ் இங்கே இருக்குது, புரியுதா? ஸோ இது வழியே தான் கரண்ட் என்ட்ரு ஆகும். இந்த கரண்ட் வந்து இப்படியே த்ரூ அவுட் த சர்க்யூட் இந்த மாதிரி டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். பட் இங்கே அதே சர்க்யூட் தான் இருக்குது. பட் இங்கே வந்து 12ம் 24ம் பேரலல்னு சொல்கிறோம். ஏன் பேரலல்னு சொல்கிறோம்? இங்கே டெர்மினல் வந்து இங்கே இருக்குது. சப்போஸ் இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் இங்கே கரண்ட் சப்ளை பண்ணுறோன்னா இதிலேருந்து ஃப்ளோ ஆகிற கரண்ட் இப்படியும் டிவைட் ஆகும், இங்கேயும் டிவைட் ஆகும். ஸோ ரெண்டாக டிவைட் ஆனாலே அது என்ன மீனிங்? பேரலல் சர்க்யூட். பட் இங்கே என்ன இருக்குது? இங்கே சேம் கரண்ட் தான் த்ரூ அவுட் த சர்க்யூட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ 12 பேரலல் வித் 24 அப்படின்னா என்னது? 12 into 24 by 24 plus 12 into 24 by 36 8. Finally RThevenin is equal to 8 ohm. இப்போ draw the Thevenin's equivalent circuit. Thevenin equivalent circuit வரைஞ்சிங்கன்னா VThevenin is equal to இங்கே RThevenin is equal to இங்கே என்னது? RL. இங்கே RTheveninோட வேல்யூ 8 ohm, VTheveninோட வேல்யூ 120 voltage. இந்த RL வேல்யூ என்னவா இருக்கணும்? RL should be equal to RThevenin. அப்போ இதோட வேல்யூ என்னது? RL should be equal to RThevenin is equal to 8 ohm. Therefore RL is equal to 8 ohm. இதான் வந்து என்னது? கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ் 2. கேஸ் 2 என்ன அப்படின்னா மேக்ஸிமம் பவர் வந்து அப்டைன் பண்ணணும், அது கால்குலேட் பண்ணணும். ஸோ P max is equal to VThevenin whole square by 4 into RL. VThevenin square என்னது? 120 into 120 divided by 4 into RL. RL ஓட வேல்யூ 8. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா P max is equal to 450 watts. அவ்வளோதான் ப்ராப்ளம். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்றும் இல்லை, எந்த மாதிரி சர்க்யூட் வந்தாலும் ஃபஸ்ட்டு தெவனின்ஸ் தியரம் அதை அப்ளை பண்ணி தெவனின்ஸ் வோல்டேஜும் கால்குலேஷன் ஆஃப் அந்த RThevenin தெவனின் ரெசிஸ்டன்ஸும்
நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வரைஞ்சிட்டு ஸோ இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு ஈக்குவலாக இருக்கும்போது தான் மேக்ஸிமம் பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் வந்து மேக்ஸிமம் பவர் கிடைக்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ 8 ஓம். அதுக்கப்புறம் மேக்ஸிமம் பவர் கேட்டாங்கன்னா அது இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக மேக்ஸிமம் பவர் வந்து நீங்கள் கெட் பண்ணலாம். பட் பிஃபோர் கோயிங் டு தட் நீங்கள் தெவெனின்ஸ் தியரமில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இது உங்களுக்கு அசைன்மெண்ட் 3. ஓகே, இந்த 3 அசைன்மெண்ட் மார்க்ஸுக்கு வெயிட்டேஜ் கொடுத்து தான் உங்களுக்கு நீங்கள் நெக்ஸ்ட் அதாவது ஃபஸ்ட் இன்டர்னலில் வந்து உங்களுக்கு வெயிட்டேஜ் இருக்கும். ஓகேயா, அப்புறம் இந்த இதில் வந்து அதே கொஸ்டின் தான். கால்குலேட் த லோட் ரெசிஸ்டன்ஸ். லோட் ரெசிஸ்டன்ஸ் அது RL such that மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் டு த லோடு. மேக்ஸிமம் பவர் லோடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற அந்த RL வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் RL. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், தெவெனின்ஸ் தியரம் அப்படின்னா இதை டிஸ்கனெக்ட் பண்ணணும். இதை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இங்கே V தெவெனின் என்னன்னு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே R தெவெனின் என்னன்னு சால்வ் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரா த தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட். அதுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் தான். அடுத்து இது வந்து பிரிட்ஜ் சர்க்யூட். ஓகேயா, இந்த மாதிரி ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு முன்னாடி பிரிட்ஜ் சர்க்யூட்னு ஒரு வீடியோ நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ப்ராப்ளமும் சால்வ் பண்ணியிருக்கோம். அதே மெத்தடு தான் அங்கேயும் என்னென்னா இங்கே வந்து சென்டரில் 1 ஓம்னு இருக்கும். ஓகேயா, ஸோ அந்த 1 ஓமுக்கு பதிலாக இங்கே RLன்னு இருக்குது. ஸோ நமக்கு அந்த 1 ஓமே தேவையில்லை, ஏன்னா அதுக்கு பதிலாக தான் RL. பட் இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா இந்த 5, 15, 10, 20 அங்கே வந்து வேறு வேல்யூஸ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் சர்க்யூட் நம்ம அந்த வீடியோவில் எப்படி V தெவெனின் அப்புறம் R தெவெனின் சால்வ் பண்ணியிருக்கோமோ அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோக்கும் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். ஓகே, அதே மெத்தடில் சால்வ் பண்ணி இதுக்கு இந்த 2 கொஸ்டின்ஸையும் 2 கொஸ்டினுக்குமே ஒரே டேட்டா தான். 2 டேட்டா கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து RL அப்புறம் அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த மேக்ஸிமம் பவர்னா இது Pmax. ஓகே, 2 டேட்டாவுமே வேணும். ஸோ இதை வந்து நீங்கள் அசைன்மெண்ட்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் இதோட சொல்யூஷனை ஸ்கேன் பண்ணி நான் சொல்கிற என்னோடய மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து 1 வேர்டில் கமெண்ட் பண்ணக்கூடாது. இருந்தாலும் நான் அந்த ஆன்சர் வந்து சொல்லிடுறேன். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா Pmaxோட ஆன்சர் வந்து 18 வாட்ஸ். ஓகேயா, இதோட ஆன்சர் வந்து Pmax 1.67 வாட்ஸ். ஆன்சர் எது கொடுத்துருக்கோன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணி இதே ஆன்சர் வரும். ஓகே, அதே மாதிரி கரெக்டாக சால்வ் பண்ணால் இதே ஆன்சர் வரும். அப்படி உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா அந்த ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. நான் உங்களுக்கு என்ன ஆன்சர்ன்றதை நான் சொல்கிறேன். அதாவது எப்படி சால்வ் பண்ணுன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் ட்ரை டு சால்வ் பை யுவர் செல்ஃப். தேங்க்யூ.